friends, this is Sumathi Ravichandran. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புங்க. அப்படிப்பட்ட கல்வி தொழில ஈடுபட்டிருக்கக்கூடிய ஆசிரிய பெருமக்களுக்கான ஒரு முக்கியமான தேர்வு, அதாவதுங்க PGTRB போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் கண்டக்ட் பண்ணக்கூடிய +1 +2ல நம்ம டீச்சரா ஒர்க் பண்றதுக்கு கண்டிப்பா நம்ம கிளியர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த PGTRB எக்ஸாமினேஷன் தாங்க. சோ 2098 வேகன்சிக்கான நோட்டிபிகேஷன் சமீபத்துல TRBல அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. சோ அந்த எக்ஸாமுக்குனான ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து மார்ச் 1ஆம் தேதி தொடங்க போகுதுங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய தேர்வுக்கு எல்லாரும் ஆயத்தமாக ஆரம்பிக்கணுங்க. சோ அந்த ஆயத்தத்துக்கு வந்து நாம என்ன செய்யணும்? நிறைய பேர் வந்து வேற ஏதாவது பிரைவேட்லயோ வேற ஏதாவது ஜாப் பார்த்துக்கிட்டே இந்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆவாங்க. சோ இந்த TRB எக்ஸாமினேஷன்ல இருக்கக்கூடிய நாட்களை எப்படி பயன்படுத்தி நம்ம வந்து எக்ஸாமினேஷனை கிளியரா கிராக் பண்ண முடியும், அதிக பெர்சன்டேஜ் எப்படி நம்ம வந்து ஸ்கோர் பண்ண முடியும், சோ நம்ம இருக்கக்கூடிய நாட்களை எஃபெக்டிவா எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்டடி பிளான் வீடியோ தாங்க இந்த வீடியோ. பிப்ரவரி 25ஆம் தேதியிலிருந்து நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு ஜூன் மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் 120 நாட்கள் வந்து உங்க கையில இருக்குங்க. சோ இந்த 120 நாட்கள்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா மெயின் சப்ஜெக்ட் 110 மார்க்குக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய செலக்டிவான சப்ஜெக்டுக்கும் அதே நேரத்துல எஜுகேஷனல் மெத்தடாலஜி அதுல வந்து 30 கேள்விகள் கேட்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஜெனரல் நாலேஜ் அதுல வந்து 10 கேள்விகள் கேட்பாங்க. சோ மொத்தமா 150 MCQ கொஸ்டின்ஸ் வந்து இருக்குங்க. சோ அந்த 150 கொஸ்டின்ஸ்க்கான ஒரு தேர்வு தான் இந்த PGTRB எக்ஸாமினேஷன்ங்க. சோ நம்ம 120 நாட்கள்ல நம்ம இந்த 3 பேப்பர்னுடைய விஷயங்களையும் படிச்சு முடிச்சாகணுங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா UG PG ரெண்டுலயுமே ஒரே சப்ஜெக்ட் படிச்சிருப்பாங்க. அவங்க BEd MEd அந்த மாதிரி கோர்சஸ் முடிச்சிருப்பாங்க. சோ அவங்களுக்கு வந்து PG UGல வந்து சப்ஜெக்ட் படிச்சிருப்பாங்க, BEdல வந்து எஜுகேஷன் பேப்பரை படிச்சிருப்பாங்க. சோ இன்னைக்கு வந்து நம்ம அது கூடவே சேர்த்து இன்னொரு பேப்பரையும் படிக்கிற மாதிரி இருக்குங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் நாலேஜ். சோ இந்த 3 பேப்பருக்குமே வந்து இந்த 120 நாட்களை எப்படி எல்லாம் எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்பிளிட் அப் தான் வந்து நான் உங்களுக்கு வரக்கூடிய பகுதியில சொல்றேங்க. நீங்க இதை பயன்படுத்தினீங்கன்னாவே இருக்கிற நாட்கள்ல நாம கண்டிப்பா படிச்சு எக்ஸாம கிராக் பண்ண முடியுங்க. சோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளிஃபைடான ஸ்டடி பிளான் கொடுக்கறேங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய நாட்களை நாம எவ்வளவு எந்தெந்த மாசத்துல இருக்குதுன்னு பாத்திரலாம். பிப்ரவரி மாதத்துல பாத்தீங்கன்னா நம்ம 4 நாள் எடுத்திருக்கோங்க. 25, 26, 27, 28ங்க. சோ இந்த 4 நாட்கள்ல நம்ம இந்த பிப்ரவரியில எடுத்திருக்கோம். மீதி மார்ச் மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 31 நாள் கணக்குல இருக்குங்க. ஏப்ரல் மாதத்துல 30 நாளுங்க. அடுத்தபடியா மே மாதத்துல 31 நாளுங்க. ஜூன் மாசம் 26ஆம் தேதி உங்களுக்கு பரீட்சை ஆரம்பிக்குது. அதனால 25ஆம் தேதியை நம்ம ஃப்ரீயா விட்டுட்டு 24ஆம் தேதி வரைக்கும் நம்ம கணக்குல எடுத்துக்கிறோங்க. சோ அப்படி ஒட்டுமொத்தமா நீங்க கணக்குல எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தமா 120 நாட்கள் இருக்குங்க. எப்ப இருந்து? பிப்ரவரி 25ஆம் தேதி தொடங்கிங்க ஜூன் மாசம் 24ஆம் தேதி வரைக்கும் 120 நாட்கள் கணக்குல நமக்கு இருக்குங்க. அது 120 டேஸ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பிரிச்சிருங்க. எப்படி நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துங்க 90 டேஸ் அதை தனியா எடுத்துருங்க. அதுக்கப்புறம் 20 டேஸுங்க, அதுக்கப்புறம் 10 டேஸுங்க. சோ ஒட்டு மொத்தமா 120 நாள் நமக்கு வந்துருங்க. சோ நம்ம ஏன் இந்த மாதிரி பிரிச்சிருக்கோம் அப்படின்னா எந்த ஒரு சப்ஜெக்டையும் திரும்ப 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 வாசிக்கும் போதுதான் அந்த சப்ஜெக்ட நம்ம புரிஞ்சுக்க முடியுங்க. சோ உள்வாங்கறதுக்கு கொஞ்சம் நாட்கள் தேவைப்படும். ஃப்ரெஷரா நீங்க ப்ரிப்பேர் ஆகுறீங்க, இப்பதான் நீங்க போஸ்ட் கிராஜுவேஷன் BEd எல்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஞாபகத்துல இருக்கும். நீங்க ரொம்ப நாள் முன்னாடி படிச்சிருக்கீங்கன்னா ஞாபகத்துல இருக்காது.
நீங்க டீச்சிங் ப்ரொஃபஷன்ல அட்லீஸ்ட் இப்ப இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸாமினேஷன் கிராக் பண்றது கொஞ்சம் இன்னும் ஈஸியா இருக்குங்க. சோ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து 90 டேஸுங்க. அந்த 90 நாட்களுக்கு நீங்க என்ன செய்யணும், அதாவதுங்க உங்களுடைய கன்சர்ன் சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். அந்த கன்சர்ன் சப்ஜெக்ட்ல சில சப்ஜெக்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 10 யூனிட் கொடுத்திருக்காங்க, சில சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்துங்க 20 யூனிட்ஸ் கூட கொடுத்திருக்காங்க சிலபஸ்ல. சோ நம்ம இப்ப வந்து ஆவரேஜா நான் 10 யூனிட்டை நான் கணக்குல வச்சுக்கிட்டு பேசுறேங்க. சப்ஜெக்ட்ல உங்களுக்கு வந்து ஜியோகிராஃபி இருக்குதுங்க, கெமிஸ்ட்ரி இருக்குது, பாட்டனி, ஜுவாலஜி, ஹிஸ்டரி, லிட்ரேச்சர், தமிழ், இங்கிலீஷ் எல்லாமே இருக்குங்க. சோ ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் உங்களுக்கு யூனிட்னுடைய கவுண்ட் வந்து வேரி ஆகுதுங்க. சோ இருந்தாலும் நம்ம வந்து ஒரு யூனிஃபார்மிட்டிக்காக 10 யூனிட்டை நான் கணக்குல எடுத்துக்கிறேங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எஜுகேஷனல் மெத்தடாலஜி அந்த ஒரு பேப்பர்ல பாத்தீங்கன்னா 8 யூனிட் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஜெனரல் நாலேஜ் அந்த ஒரு பேப்பர்ல சிலபஸ்ல 8 யூனிட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஆக மொத்தத்துல பாத்தீங்கன்னா 10 + 8 + 8 சோ மொத்தமா உங்களுக்கு 26 யூனிட்ஸ் வந்து நீங்க படிக்கிற மாதிரி இருக்குங்க. இந்த மெயின் சப்ஜெக்ட்ல பாத்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி 10 யூனிட் கவுண்ட் எடுத்துக்கிறோங்க. சோ 90 நாட்கள் நம்ம கையில இருக்குங்க. சோ 90 ÷ 10 அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9 நாள் நீங்க ஒரு யூனிட்டுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணலாங்க. சோ ஏன்னா நம்ம சப்ஜெக்ட வந்து கிளியரா படிக்கணும், அதுல இருந்து தான் நமக்கு 110 கேள்விகள் வரப்போகுதுங்க. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம அந்த 90 நாள்ல இந்த 10 யூனிட்டையும் கம்ப்ளீட்டா நம்ம கவர் பண்ணிரணுங்க. சோ ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய நாட்கள் பாத்தீங்கன்னா 9 நாட்களுங்க. சோ இத நீங்க சிலபஸ் வச்சுக்கிட்டு லைன் பை லைன் கம்ப்ளீட்டா வாசிச்சிருங்க. முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸ் எடுக்க முடிஞ்சா நோட்ஸ் எடுத்தும் படிச்சிருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இதே 90 நாட்கள்ல நம்ம மத்தது என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் படிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எஜுகேஷனல் மெத்தடாலஜி பேப்பர் இருக்குங்க. சோ அந்த எஜுகேஷனல் மெத்தடாலஜி பேப்பர்ல 8 யூனிட் இருக்குங்க. சோ நமக்கு இருக்கக்கூடிய நாட்கள் 90. சோ 90 வந்து நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 88 நாள்ல வந்து 8 யூனிட்டையும் முடிக்கலாம். அப்போ 11 நாள் வந்து நீங்க ஒரு யூனிட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. சோ மீதி இருக்கக்கூடிய 2 நாட்களை எந்த ஒரு யூனிட் நீங்க டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்றீங்களோ அந்த ஒரு யூனிட்டை அந்த 2 நாள்ல படிச்சிருங்க. சோ மொத்தமா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நாம 11 நாட்கள் கூட எடுத்துக்கிறோங்க. அந்த 11 நாட்களும் பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 90 டேஸ் கவுண்ட்டுக்குள்ள நம்ம வந்து முடிக்கிறோங்க. சோ ஃபர்ஸ்ட் பேப்பர் எப்படி நம்ம மெயின் சப்ஜெக்ட் படிக்கிறோமோ அதே நேரத்துல சைமல்டேனியஸா இந்த ஒரு விஷயத்தையும் பேரலா நம்ம எடுத்துட்டு போனோங்க. சோ அப்பதான் வந்து இதுல இருக்கக்கூடிய 8 யூனிட்ஸையும் நீங்க மிஸ் பண்ணாம படிக்க முடியுங்க. சோ ஒரு யூனிட்டுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 11 நாட்களுங்க. சோ மீதி இருக்கிற 2 நாளை நீங்க எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சோ நம்ம ஃபர்ஸ்ட் ரீடிங்ல இருக்கக்கூடிய அந்த 90 நாட்கள்ல ரொம்ப எஃபெக்டிவா பாத்தீங்கன்னா நம்ம சப்ஜெக்ட் மெயின் சப்ஜெக்டையும் படிக்கணும். சோ மெயின் சப்ஜெக்டுக்கு நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் நம்ம அலோகேட் பண்ணிக்கிட்ட நாட்கள்னு பாத்தீங்கன்னா 9 நாட்களுங்க. அதே நேரத்துல 2வது பேப்பர் எஜுகேஷனல் மெத்தடாலஜி அதுக்கு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நீங்க ஸ்பெண்ட் பண்ணிக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 11 நாட்கள். மீதி 2 நாள் வந்து கஷ்டமா இருக்கக்கூடிய அந்த யூனிட்டுக்கு செலவு பண்ணிடணும்னு சொல்லி இருக்கிறோங்க. 3வது நம்ம பாக்குறது வந்துங்க ஜெனரல் நாலேஜுங்க. சோ இந்த ஜெனரல் நாலேஜ் சப்ஜெக்டுக்குங்க மொத்தமா 8 யூனிட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த 8 யூனிட்ஸ்லங்க இந்தியன் பாலிட்டி, இந்தியன் ஹிஸ்டரி, தமிழ்நாடு ஹிஸ்டரி, தமிழ்நாடு ஜியோகிராஃபிங்க இந்த 3 தான் வந்து முதல் 3 யூனிட்ல அவங்க வந்து வச்சிருக்காங்க. சோ மிச்சம் இருக்கக்கூடிய யூனிட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா படிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய யூனிட்ஸ் தாங்க. சோ என்ன நீங்க செஞ்சுக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த 90 நாட்கள்லங்க முதல் 60 நாட்களை வந்து இந்த 3 - 4 சப்ஜெக்ட் அதாவது 3 யூனிட்டுங்க 4 சப்ஜெக்ட்டுங்க. சோ இத வந்து நீங்க பிகினிங்ல கம்ப்ளீட் பண்ணிருங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 30 நாள் 90 நாள்ல 60 நாள் போயிடுச்சுன்னா 30 நாள் அந்த 30 நாளை வந்து
மீதி இருக்கக்கூடிய 5 யூனிட்டை நீங்க ஈஸியா கவர் பண்ணிடலாங்க. அதுல புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், அப்ரிவேஷன்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் தாங்க அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே இருக்கக்கூடிய ரிமைனிங் பார்ட் வந்து கொஞ்சம் ஈஸியான விஷயம் தான், நீங்க சீக்கிரமா முடிச்சிடலாம். ஸோ நம்ம இப்ப பேசியிருக்கக்கூடிய இந்த 3 சப்ஜெக்டையும் பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த முதல் 90 நாட்கள்ல நம்ம எஃபெக்டிவா ஃபர்ஸ்ட் ரீடிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரீடிங் ஒரு நாளிலேயே வந்து நீங்க 3 சப்ஜெக்டையும் கொண்டு போகணும். ஸோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் உங்க மெயின் சப்ஜெக்ட், 2வது எஜுகேஷனல் மெத்தடாலஜி, 3வது ஜெனரல் நாலேஜ். 3ஐயும் வந்து இருக்கிற 90 நாள்ல ஃபர்ஸ்ட் ரீடிங் வந்து தெளிவா கம்ப்ளீட் பண்ணிருங்க. அப்பதான் வந்து எது எங்க இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு தெரிய வரும். பழைய கொஸ்டின்ஸும் நீங்க ஆராய்ஞ்சு பார்த்துட்டு எப்படியெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப எஃபெக்டிவா ப்ரிப்பேர் பண்ணுங்க. அந்த ஃபர்ஸ்ட் ரீடிங் அப்படிங்கறது ரொம்ப 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 இன்டெப்தா படிச்சிருங்க. சிலபஸ்ல கொடுத்திருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி வேர்டையும் மிஸ் பண்ணாம படிங்க. சோ நம்ம வந்து இருக்கக்கூடிய 120 நாட்கள்லீங்க 90 நாள் பத்தி கம்ப்ளீட்டா பேசிட்டோம். அடுத்தபடியா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய 30 நாளை நம்ம பிரிக்க போறோங்க. 30 நாள்ல வந்து ஃபர்ஸ்ட் 20 நாள் தனியாகவும் 10 நாள் தனியாகவும் நம்ம பிரிச்சுக்கலாங்க. சோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 20 நாள் எதுக்கெல்லாம் நீங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிவிஷனுக்கு வந்து கண்டிப்பா பயன்படுத்துங்க. ஃபர்ஸ்ட் ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா படிக்கிற விஷயங்கள் வந்து மறக்காம இருக்கணும்னா ரிவிஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸா நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க. சோ அப்படி அந்த ரிவிஷன் அப்படிங்கிறது இருந்ததுன்னா எதுவுமே மறந்து போகாதுங்க. சோ நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, இந்த 20 நாட்களை வந்து தெளிவா பிரிச்சிருங்க. நான் மறுபடியும் முன்னாடி சொன்ன மாதிரி எப்படி நீங்க பிரிச்சு எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறது இப்ப சொல்றேங்க. சோ ஃபர்ஸ்ட் ரிவிஷன்ல இருக்கக்கூடிய 20 டேஸ்லீங்க நீங்க ஃபர்ஸ்ட் மெயின் சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. உங்களுடைய சப்ஜெக்டுக்கு 10 யூனிட் இருக்குதுன்னா 20 நாள் இருக்குங்க. அப்போ நீங்க ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 2 நாட்கள் நீங்க அழகா அலோகேட் பண்ணிக்கலாங்க. சோ 2 நாள் ஒரு யூனிட்டுக்குன்னு போட்டீங்கன்னா 10 யூனிட்டையும் 20 நாள்ல நீங்க ரிவிஷன் வந்து செஞ்சு முடிச்சிடலாங்க. சோ இது வந்து உங்களுடைய மெயின் சப்ஜெக்டுங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நம்ம பேசிட்டு வந்த எஜுகேஷனல் மெத்தடாலஜி. அந்த எஜுகேஷனல் மெத்தடாலஜில 8 யூனிட் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்கோங்க. சோ அந்த 20 நாட்கள்ல அந்த 8 யூனிட்டையும் நீங்க எப்படி படிக்கலாம்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 2 நாள் டைம் வந்து அலோகேட் பண்ணுங்க. சோ 2 நாள் ஒரு சப்ஜெக்டுக்கு, அதாவது ஒரு யூனிட்டுக்கு நீங்க அலோகேட் பண்ணீங்கன்னா சோ 8 யூனிட்டையும் 20 நாள்ல கம்ப்ளீட்டா ஃபர்ஸ்ட் ரிவிஷன் முடிச்சிடலாங்க. சோ எஜுகேஷனல் மெத்தடாலஜி பார்ட் ரொம்ப 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 முக்கியங்க. அதுலதான் நிறைய பேர் கம்மியான மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுவாங்க. அதுல நீங்க பெஸ்டா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு மெத்தடாலஜிய பயன்படுத்துங்க. ப்ராப்பரா சிலபஸ்ல இருக்கிற 8 யூனிட்டையும் தெளிவா கவர் பண்ணிருங்க. சரி, இப்ப நம்ம வந்துங்க 2வது பார்ட்டை முடிச்சிட்டோம். 3வதா மிச்சம் வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா நம்மளுடைய 20 நாள்ல ஜெனரல் நாலேஜ் பேப்பரையும் நம்ம வந்து கவர் பண்ணி ஆகணும். சோ அந்த ஜெனரல் நாலேஜ் பார்ட்ல முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 3 யூனிட் பாத்தீங்கன்னா மேஜர் ரோல் பிளே பண்ணுங்க. சோ அப்ப என்ன செஞ்சுக்கோங்க, அந்த ஃபர்ஸ்ட் 3 யூனிட்டுக்கு மட்டும் இருக்கிற 20 நாள்ல 10 நாள் அதுக்கு சேர்த்திருங்க. சோ முதல் 10 நாள்ல முதல் 3 யூனிட்டை ரிவிஷன் கொடுத்துருங்க. அடுத்த 10 நாள்ல நீங்க எத்தனாவது யூனிட், 4வது, 5வது, 6வது, 7வது, 8வதுங்க, அந்த மிச்சம் இருக்கக்கூடிய 5 யூனிட்டையும் நீங்க ரிவிஷன்ல பண்ணிருங்க. சோ இப்போ உங்களுக்கு 10 + 10 10 நாள் 20 நாள்ல நீங்க அழகா 3வது பேப்பரையும் நம்ம வந்து ரிவிஷன் கொடுத்துருங்க. சோ இந்த 20 நாட்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம 3 சப்ஜெக்டையும் பேரலா இழுத்துக்கிட்டு ரிவிஷன் பார்ட்ட முடிக்கிறோங்க. சோ ஃபர்ஸ்ட் ரிவிஷன் வந்து ஃபர்ஸ்ட் 20 டேஸ்ல நீங்க கம்ப்ளீட் பண்றீங்க. சோ ஃபர்ஸ்ட் ரிவிஷன் பாத்தீங்கன்னா 90 டேஸ்க்கு அப்புறம் வரக்கூடிய 20 டேஸ்ல கம்ப்ளீட்டா நீங்க முடிக்கிறீங்க. சோ இந்த ஃபர்ஸ்ட் ரிவிஷனை தெளிவா செஞ்சிருங்க. அப்பதான் வந்து படிச்ச விஷயங்கள் வந்து ஞாபகத்துல இருக்குங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா 2வது ரிவிஷன். நம்ம கிட்ட வந்துங்க 120 நாள்ல 90 நாள் முடிஞ்சிருச்சுங்க. அடுத்தது ஒரு 20 நாள் முடிஞ்சிருச்சுங்க.
அடுத்தது இருக்கிறது மிச்சம் இருக்கிறது 10 நாளுங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி அந்த 10 நாள் அப்படிங்கிறது ரொம்ப 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 வேலிடான பீரியடுங்க. நிறைய பேர் அப்பதான் தெரியாம உட்காந்துக்கிட்டு படிக்கவே ஆரம்பிப்பாங்க. அந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. இப்ப அந்த கடைசி 10 நாள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ப்ராப்பரா ரிவிஷன் பண்ண வேண்டிய நாட்களுங்க. சோ நம்ம என்ன செய்யணும், அந்த 10 நாளை எப்படி எஃபெக்டிவா 3 சப்ஜெக்டையும் நம்ம ரிவிஷனுக்குள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கறத பாக்கலாங்க. அதாவதுங்க ஃபர்ஸ்ட் முன்னாடி சொன்ன மாதிரியே உங்களுடைய மெயின் சப்ஜெக்ட் அது என்ன வேணா இருக்கலாங்க. கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜூவாலஜி, ஹிஸ்டரி, எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி எதுவா இருந்தாலும் எத்தனை யூனிட் இருக்குதுன்னு பாத்துருங்க. நான் இங்க டென்டேட்டிவா 10ன்னு எடுத்துட்டு பேசுறேங்க. சோ அந்த 10 யூனிட்டுக்கு பாத்தீங்கன்னா 10 நாள் இருக்குதுங்க. சோ 10 யூனிட்டுக்கு 10 நாள் அப்படிங்கும் போது ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் நீங்க அழகா ரிவிஷன் முடிச்சிடணும். சோ அத நீங்க ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க ப்ரையாரிட்டியில. ரெண்டாவதா பாத்தீங்கன்னா செகண்ட் ப்ரையாரிட்டியில இருக்கக்கூடியது அந்த 30 மார்க் வரக்கூடிய எஜுகேஷனல் மெத்தடாலஜிங்க. சோ அந்த எஜுகேஷனல் மெத்தடாலஜில முன்னாடி சொன்ன மாதிரி 8 யூனிட் இருக்குதுங்க. சோ நீங்க என்ன செஞ்சுக்கலாம், 8 யூனிட்டுக்கும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு யூனிட் நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம். எந்த 2 யூனிட் டிஃபிகல்ட்டா நீங்க ஃபீல் பண்றீங்களோ அந்த யூனிட்டுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவா 2 நாள் இருக்கு. சோ அந்த 2 நாளை ப்ராப்பரா ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிருங்க. சோ இது எஜுகேஷனல் மெத்தடாலஜில ரிவிஷன் பார்ட் முடியுதுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கடைசியா இருக்கக்கூடிய ஜெனரல் நாலேஜுங்க. அந்த ஜெனரல் நாலேஜ் பார்ட்ல முன்னாடி பேசியிருந்த மாதிரியே இங்கேயும் நம்ம பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் 3 யூனிட்டுங்க, அடுத்தது மிச்சம் இருக்கக்கூடிய 5 யூனிட்டுங்க. ஃபர்ஸ்ட் 3 யூனிட்டுக்கு நமக்கு கண்டிப்பா ரிவிஷன் ரொம்ப நல்லா கொடுக்கணுங்க. சோ என்ன பண்ணிக்கோங்க, முதல் 10 நாட்கள்ல 6 நாட்களை இந்த 3 சப்ஜெக்டுக்கு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முதல் 3 யூனிட்டுங்க 4 சப்ஜெக்ட் உள்ள வருங்க. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய 4 நாட்கள்லங்க நீங்க 5, 6, 7, 8 சோ மிச்சம் இருக்கக்கூடிய அந்த யூனிட்ஸை நீங்க கவர் பண்ணிருங்க. சோ இப்படி படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா ரிவிஷனை முடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா சில சப்ஜெக்டுக்கு சில நேரத்துல நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆக வேண்டிய ஒரு கட்டாயம். சோ இந்த 2வது ரிவிஷன் அப்படிங்கறது கடைசி 10 நாள்ல தெளிவா செஞ்சிருங்க. ஒரு நாளிலேயே 3 விஷயத்தையும் நீங்க ரொட்டீனா பண்ணிரணும். சரிங்க, இப்போ 120 நாள்ல 90 நாள் முடிஞ்சு 20 நாள் முடிஞ்சு கடைசி 10 நாள் முடிஞ்சு போச்சுங்க. கடைசியா நம்ம கையில் இருக்கிறது ஒரே ஒரு நாளுங்க. அது பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் 25ஆம் தேதிங்க. அந்த அன்னைக்கு நான் எக்ஸாமுக்கு படிக்க சொல்லலைங்க. சிலர்லாம் அந்த அன்னைக்கு உட்காந்து கஷ்டப்பட்டு படிப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்றதோ இல்ல நீங்க எக்ஸாம் எழுத போற சென்டருக்கு முன்கூட்டியே இப்ப உங்க கிராமத்துல இருந்து நீங்க சிட்டிக்கு வரணும் இல்ல சென்னைக்கு வரணும், கோயம்புத்தூர் போகணும்னா முன்னாடி நாளே நீங்க எக்ஸாம் சென்டருக்கு போய் எங்க இருக்குது அப்படிங்கறதெல்லாம் நீங்க பாத்துட்டுங்க ப்ராப்பரா அந்த இடத்துல போய் செட்டில் ஆயிருங்க. சோ 25ஆம் தேதி படிக்கிறதுக்காக ஒதுக்காதீங்க. மைண்ட ஃப்ரீயா வச்சுக்கிட்டு டிராவல் பண்ணுங்க. எக்ஸாமினேஷன் சென்டருக்கு போங்க. ஹால் டிக்கெட்ல இருந்து என்னெல்லாம் எடுத்துக்கணுமோ எடுத்துட்டு போங்க. ஏன்னா இது ஆன்லைன் எக்ஸாமினேஷனுங்க. சோ அதனால நிறைய பேர்த்துக்கு கொஞ்சம் சிரமமா இருக்குங்க. அதனால ப்ரிகாஷனரியா நீங்க அந்த 25ஆம் தேதியை யூஸ் பண்ணிக்கோங்க. 26, 27 2 நாட்களும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பரீட்சைன்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்ப நம்ம பேசியிருக்கிற இந்த ஒரு ஸ்டடி பிளான், அதாவதுங்க 120 டேஸ் ஸ்டடி பிளான் நிறைய பேர்த்துக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. சோ இது நானா யோசிச்சு இப்படி செஞ்சா ஈஸியா கிளியர் பண்ணலாம் அப்படிங்கறடைய மைண்ட் தாட்ல தான் இந்த ஒரு டிசைனை கொடுத்துருக்குறேங்க. சோ யாராருக்கு எப்படி சூட் ஆகுமோ நீங்க இதை அப்படி பயன்படுத்திக்கோங்க. சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிருங்க. அதே நேரத்துல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சிருங்க. சோ உங்களுடைய முக்கியமான கருத்துக்களை சொல்லணும்னு நினைக்கிற விஷயங்களை நம்மளுடைய ஃபீட்பேக் பார்ட்ல, அதாவதுங்க கமெண்ட் செக்ஷன்ல தயவு செஞ்சு பதிவு பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிறப்பான அறிவு சார்ந்த ஒரு வீடியோவோட நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேங்க. நீங்க என்னோட இன்ஸ்டாகிராம்லயும் இல்ல ஃபேஸ்புக்லயும் நீங்க என்ன ஃபாலோ பண்ணலாம். சோ உங்களுக்கு நம்ம வீடியோஸ்னுடைய அப்டேட் நம்ம அதுல போஸ்ட் பண்றோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next வீடியோங்க.